everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா உங்க காஜல வந்து ஸ்மட்ஜ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் டெக்னிக் ஒரு ட்ரிக் தான் சொல்லி தர போறேன். கண்டிப்பா இது ஃபாலோ பண்ணி பாருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நிலைச்சின்னு இருக்கும். நீங்க காலேஜ் போறவங்க இருந்தாங்க, ஆபீஸ் போறவங்க இருந்தாலும் சரி, எதுல போறோம் லாங் லாஸ்டிங் பார்ட்டி வேர் போறதாலும் சரி, கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி காஜல் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். at the same time நல்ல குட் குவாலிட்டி அண்ட் பிராண்டட் காஜல் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா you can try it from K Beauty, you can try it from Faces Canada, you can try it from Maybelline, Lakme, Pack Cosmetics இந்த மாதிரி பிராண்ட்லாம் இருக்குது. நல்ல காஜல் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க வந்துட்டு. ஸோ உங்க காஜல் வந்து நல்ல வாட்டர் ப்ரூஃப் ஸ்பஞ்ச் ப்ரூஃப் உள்ள காஜலாக வந்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாட்டர் ஐஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு பேலன்ஸ் அவுட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இன்றைக்கி வந்து காஜலை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கிறது ஒரு சின்ன ட்ரிக் தான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற காஜல் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காஜல் அண்ட் பெஸ்ட் காஜல் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் த ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் காஜல். இது வந்துட்டு இது நல்ல டெர்மடாலஜிக்கல் டெஸ்டர், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மட்ச் ப்ரூஃப். ஸோ இந்த காஜல் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு காஜல் வந்து இருக்குது அல்டைம் ப்ரோ இன்டென்ஸ் ஜெல் காஜல். அது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஜல் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு உங்கள் வாட்டர் லைனில் புஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி ஃபிங்கர் எடுத்துகிட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க. ஸோ அந்த ஸ்வைப் எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை உங்களுக்கு வந்து எடுத்துரும். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடியது. செகண்ட் செய்யக்கூடியது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ காஜல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வாட்டர் லைன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ வாட்டர் லைன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் லைன் இருக்கும்போது நீங்கள் ஃபுல் வாட்டர் லைனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, ஓகே? காஜல் வந்து ஃபுல் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அந்த மேலே இருக்கிற பாதி போர்ஷன் அப்படியே விட்டுட்டு கீழே இருக்கிற பாதி போர்ஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதாவது இதை வந்து ரெண்டாக பிரிங்க. ஸோ அந்த வாட்டர் லைனை வந்து மேலே இருக்கிற பாதி போர்ஷன் அப்படியே விட்டுட்டு கீழே அந்த லேசஸ் வந்து முளைச்சிக்குது இல்லை அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லோயர் லேஸ் லைனோட டச் பண்ணுற மாதிரி லோயர் லேசஸோட டச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் காஜல் வந்துட்டு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப், அது வந்து பார்த்துக்கிறோங்க. ஸோ ஃபுல் இதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், தெரியுதா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதா? ஃபுல் வாட்டர் லைனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இப்படி மாதிரி போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு போதும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அந்த வாட்டர் லைனோட மேல் பகுதி பாருங்கள் உங்களுக்கு அப்படியே தெரியுது, ஓகேவா? அப்படியே தெரியுது, அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ கீழே இருக்கிற ரிமைனிங் பகுதியில் மட்டும் அந்த முடி முளைச்சிக்கிற இடத்துல மட்டும் அந்த லேஸையும் நல்லா ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஒரு பிளாக் ஐ ஷேடோவோ ப்ரௌன் ஐ ஷேடோவோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறீங்க. நான் ஆல்ரெடி பிளாக் ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். நீங்கள் அந்த லோயர் லேஷ் லைனில் டார்க் ப்ரௌன் ஷேடோவோ இல்லைட்டா பிளாக் ஷேடோவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் ஷேட் வேணாம், ஏதாவது லைட் ட்ரான்ஷன் ஷேட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா லூஸ் போட்டு வச்சு கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது வந்து இன்னுமே காஜல் உங்களுக்கு ஸ்மட்ஜ் ஆகாமல் உங்களுக்கு வந்துட்டு பார்த்துக்கிறோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு கண்ணுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், யூ கேன் சி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேம் இதே மாதிரி இந்த கண்ணுங்களுக்கும் அப்ளை பண்ணுங்கள். அந்த பாதி இதை விட்டுட்டு புதுசாக பண்ணுறவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்காது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி லேசஸை இழுத்து வச்சு கண்ணாடியை பார்த்து லேசஸ் இந்த மாதிரி நீங்கள் இழுத்து வச்சு அப்ளை பண்ணுங்கள். எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கனால அந்த இடங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும், அதனால் நான் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். மேக் ஷூர் நல்ல காஜல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இந்த லோ குவாலிட்டி லோ கிளாஸ் காஜல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நல்ல காஜல் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோன் மாதிரிலாம் வரும், அந்த காஜெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஸ்மட்ஜ் ஆயிரும். இந்த மாதிரி ரிட்ராக்டபிள் பென்சில் அந்த மாதிரி பென்சிலே யூஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக பிளாக் ஐ ஷேடோ நான் வந்து எடுத்துக்கிட்டு லோயர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் டார்க் ப்ரௌன் போகிறனாலும் போகலாம், ட்ரான்ஷன் ஷேட் போகிறனாலும் போகலாம், லூஸ் போட்டு வச்சுக்கணும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ப்ரெப் பண்ணி வச்சு தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுலேயுமே பாருங்கள் உங்களுக்கு அந்த கேப் வந்து இருக்குது, மேலே உள்ள அந்த கேப் வந்து இருக்குது பாருங்கள், பாதி கேப். அந்த வாட்டர் லைன் தெரியுதா? பாதி வாட்டர் லைன் ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் பாதி வாட்டர் லைன் மட்டும் அப்ளை பண்ணணும். பாதி மீன்ஸ் இப்படி மேலே உள்ள பார்ட் அந்த ஃப்ளெஷ்னஸை விட்டு ஃப்ளெஷ் பார்ட்டை விட்டுட்டு கீழே இருந்து அந்த முடி முளைச்சிக்கிறதையும் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதான் அந்த சின்ன ட்ரிக். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வல் ஸ்டேயிங் பவரோட கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸாக இருக்கும். காஜலும் உங்களுக்கு அப்படியே வாட்டர் லைனில் இருக்கும். அந்தளவுக்கு அந்த கண்கள் டியர் டக்கில் உங்களுக்கு அந்தளவுக்கு காஜல் வந்து தேங்கி நிற்காது. உங்களுக்கு வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்ததுக்கு வந்து தேங்கி அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நிற்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல்
இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ காஜல்ஸ்லாம் உங்களுக்கு நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அவைலபிள் இருக்கும். செக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காஜல் வாங்கிக்கோங்க. பிராண்டட் ஒன்று, குவாலிட்டி ஒன்றா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெர்மடாலஜி டெஸ்ட்னு போடுறது யூஸ் பண்ணுங்கள். அவங்க அது போடும்போது சென்சிட்டிவ் ஐஸ்க்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.